இந்த ஆண்டு உங்களுக்கு புத்தாண்டு என்று சொன்னாலும் இந்த 2025 பொன்னால் பதிக்க வேண்டிய ஆண்டாக தான் மாறுசாமி. மகர ராசிக்கார் யாரானா இருக்கட்டும், எனக்கு தசாபுத்தி சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, எதனா நடக்கட்டும் ஐயா, உங்களுக்கு தனவரவு அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டிய காலத்து கட்டாயத்துக்கு உங்களுக்கு ராகு பகவான் இறக்குறார். எதனா கொடுக்கட்டும், எந்தெந்த வழியில் பணம் வருமென்றே தெரியாது சுவாமி, அந்தளவுக்கு பணத்தை கொடுக்கும். நீங்கள் என்னென்னா நினைங்க, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் அடித்து தூள் பண்ணி ஒரு அரசாங்க தரப்பு ஈவன் ஒரு அரசியல்வாதில் ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் லெவலில் வரா மாதிரி அந்தளவுக்கு என்ன தகுதி இருக்குது. ஒரு நிறுவனத்தை எடுத்து நடத்துகிறோம், சாதாரணமாக இருக்கிறவங்க மகர ராசிக்காரங்க எல்லாத்தையும் டவுன் ஸ்டேஜில் போனவங்கெல்லாம் ஒரு நிறுவனத்தை எடுத்து நடத்தி அதில் ஒரு நேம் சொன்னெடு போகிறாங்க. அதுதான் இப்போ வரப்போகுது. வலிமை பெற்று காணப்படுது, பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி. ஒரு நாள் ஒரு பொழுது கூட உங்களுடைய செயலாக்கங்கள்லாம் வெற்றி 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 என்பதை நீங்கள் உணர்த்தி கொண்டே இருப்பாங்க. பொறுமையுடன் இந்த 3 மாதங்கள் கடந்து வாங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஏன்னா இந்த நேரத்தில் யாருக்கும் சரியில்லை. புத்தாண்டு பலாபலங்களை பார்க்க போகிறீங்க. இந்த 2025 ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போகுது, மேஷம் முதல் மீனம் வரைக்கும். நாளை பொழுது என்ன, இன்றைய பொழுதிலிருந்தே உங்களுக்கு விடிவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஏற்பட போகுது. ஏன்னா இந்த 2025 என்னுடைய அமைப்பு என்று சொன்னால் கூட்டமைப்பு 9 என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எண்ணை குறிக்கின்றது. 9 என்பது எதையும் பெறக்கூடிய அமைப்பு என்று தான் சொல்லியிருக்காங்க ஐயா. எல்லா ராசிக்கும் எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். இந்த புத்தாண்டு பெயர்ச்சி மகர ராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது, 2025 மனிதனின் வாழ்வில் எவ்வாறு நம்மளுக்கு மாற்றங்கள் தொடுக்குமா. ஏன்னா பிரச்சனைகளை சந்தித்து மகர ராசிக்காரங்க எவ்வளோ தூரத்திற்கு போயிருக்காங்கன்னே தெரியாது. இவ்வளோதான் அவ்வளோதான்ற நிலைமையில் இருந்து கடைசி கட்டம் என்று சொல்லக்கூடிய அடிப்படைக்கு போயிருக்காங்க. உயர் மட்டத்தில் இருந்தவரையும் கோபுரத்தில் இருந்தும் குச்சாணி கும்பத்திலிருந்து கீழே தள்ளி ரொம்ப நசுக்கி போட்டு வாழ்வாதாரத்தை மாற்றி புரட்டி போட்ட காலமெல்லாம் மாறி இந்த 2025 உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாக மாறணும். முதல்ல அதான் வார்த்தை சொல்லணும். கிரகங்களின் பெயர்ச்சி என்று சொல்லக்கூடியனா இந்த புத்தாண்டு பலாபலன் கொடுக்குறோன்னா 4 கிரகங்களுடைய பெயர்ச்சியில் வைத்து தான் நாம் இந்த புத்தாண்டு பலாபலனை கொடுக்க போகிறோம் ஐயா. முதல்ல சனி பகவான், அப்புறம் ராகு கேதுக்கள் மற்றும் குரு பகவான். இதில் பெரிய பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலம் என்று சொன்னால் சனி பகவான் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்திலிருந்து இடம்பெயர்ந்து 7.5 சனி காலத்தை முடித்து ஒரு மனிதனின் வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த 30 ஆண்டுகள் வீழ்ந்தவரில்லை வாழ்ந்தவரில்லை என்று சொல்கிறான்னா இவர் சுற்றி வர்றதுக்கே 30 வருஷம் ஆகிடும். இந்த 30 ஆண்டுகளை மாறி பரிவர்த்தனை யோகம் பெற போகிறார். திருப்பி ஆப்ரேட் பண்ணி விட போகிறார். நம்மளுக்கு இந்த செயலாக்கத்தை ஓட வைக்கணும்னா அவர் சனி பகவானால் தான் முடியும். நவ கிரகங்களின் தலைவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றவர், கர்மகாரகன். அவர் அந்த இடத்தை விட்டு வெளியே செல்வதே பெரிய யோகம் என்று கூட சொல்லலாம், ஒரே வார்த்தை. அதுவும் இல்லாமல் கும்பத்திலிருந்து மீனத்துக்கும் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும் வரக்கூடிய காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ராகு பகவான். இது அப்புறமா பலாபலன் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் இதுவரைக்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நம்ம தந்தை சார்ந்த உறவுகளில் எல்லாமும் உடல்நிலை என்று சொல்லக்கூடிய அமைப்பாகட்டும், தந்தை இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய அமைப்புகளாகட்டும், எதனா இருக்கட்டும், தந்தை வழி உறவோ தந்தையாக கூட இருக்கட்டும், அவங்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அந்த கர்மா, ஜீவன கர்மா கூட நம்ம செஞ்சுருப்போம். அதை விடுபட்டு வெளியே பாருங்கள், அதுதான் இப்போ யோகமே. அந்த இடத்துலேருந்து கேது பகவான் இடம்பெயர்ந்து 8ஆம் இடத்துக்கு சிம்மத்துக்கு இடம்பெயர்கிறார். மார்ச் மாதம் சனி பகவான், ஏப்ரலில் ராகு கேது. இந்த காலம் அடுத்ததாக அவர் குரு பகவான். அதுவும் இல்லாமல் நம்ம ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் வீற்றிருந்தார். பிள்ளைகளாலும் தொந்தரவு, பிள்ளை விஷயத்துலேயும் கொஞ்சம் தொந்தரவான விஷயங்கள் எல்லாத்தையும் மன சங்கடங்களையும் அனுப்பிச்சு, உடல் உபாதைய தொந்தரவு இதெல்லாம் நமக்கு இந்த ஆண்டு அதை ரிலீஃபலாகி அவர் 6ஆம் இடத்துக்கு செல்கின்றார். நேரடியாக மிதுனத்துக்கு இடம்பெயரக்கூடிய காலம் யோகம் தருமா, யோகத்தை கொடுக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு புத்தாண்டு என்று சொன்னாலும் இந்த 2025 பொன்னால் பதிக்க வேண்டிய ஆண்டாக தான் மாறுசாமி. மகர ராசிக்கார் யாரானா இருக்கட்டும், எனக்கு தசாபுத்தி சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, எதனா நடக்கட்டும் ஐயா, உங்களுக்கு தனவரவு அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டிய காலத்து கட்டாயத்துக்கு உங்களுக்கு ராகு பகவான் இறக்குறார். எதனா கொடுக்கட்டும். அவருடைய சொந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சதய நட்சத்திரத்தில் சாரம் வாங்கி உங்களுக்கு என்னென்ன கூடுதல் பலாபலனை கொடுக்கணும், என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கணும். ஒரு மனிதன் வாழ்வில் என்னென்னா சாரநாதனத்தில் அமர்வது தான் அங்கே பிரச்சனை. ஒரு ராசிநாதனில் தான் அமரணும்.
சாரம் வீடு கொடுத்து உங்களுடைய நிலைமை நல்லா இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த நாதன் என்று சொல்லக்கூடிய சதய நட்சத்திரத்துக்கு யார் அதிபதினா ராகு பகவான். அவர் அமர போகிறார், ஆட்சி பெற்று நிற்க போகிறார். அதுவும் இல்லாமல் சனி பகவான் என்று சொல்லக்கூடிய நம்ம ராசிநாதனே 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் அவர் ஆட்சி பெற்று உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் ஆட்சி பெற போகிறார். எப்படி இது பெறும்? ஒரு வலிமை மிக்க போர் வீரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது எதிரானா இதுதான். இந்த காலம் உகந்த காலமாக மாறப்போது உங்களுக்கு வாழ்வியில் பெரிய வெற்றி கொடுக்கின்ற காலமாகவும் செல்வங்கள் சேருகின்ற பார்க்குமா. இந்த நேரத்தில் கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டு பிஸ்னஸ் தேவையில்லாமல் எல்லாம் நான் முகுதோ, ஏன்னா செல்வத்தை கொடுக்கின்ற ஆண்டாக வந்துடும். எந்தெந்த வழியில் பணம் வருமென்றே தெரியாது சுவாமி, அந்தளவுக்கு பணத்தை கொடுக்கும். நீங்கள் என்னென்னா நினைங்க, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் அடித்து தூள் பண்ணி ஒரு அரசாங்க தரப்பு ஈவன் ஒரு அரசியல்வாதில் ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் லெவலில் வரா மாதிரி அந்தளவுக்கு என்ன தகுதி இருக்குது. ஒரு நிறுவனத்தை எடுத்து நடத்துகிறோம், சாதாரணமாக இருக்கிறவங்க மகர ராசிக்காரங்க எல்லாத்தையும் டவுன் ஸ்டேஜில் போனவங்கெல்லாம் ஒரு நிறுவனத்தை எடுத்து நடத்தி அதில் ஒரு நேம் சொன்னெடுப்புறாங்க. அதுதான் இப்போ வரப்போகுது. அந்த தலைமை பொறுப்பாளர் பதவியை நாம் வாங்க போகிறோம், அதில் செல்வத்தை நாம் எடுக்க தான் போகிறோம். என்னென்னா இந்த மறைமுக வருமானத்தெல்லாம் தயவு செய்து டாக்ஸ் கட்டாமல் விடுறது, இந்த மாதிரி விஷயத்தில் தான் நாம் கவனித்து எடுத்துக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதால அந்த மாதிரி விஷயத்தில் நாம் சிம்மத்தில் அமரும்போது அந்த அரசாங்க தரப்பு அரசு கிரகம் என்றவா அந்த இடத்துல அந்த மாதிரி விஷயத்தை நாம் ஏற்படுத்தாமல் இருப்பதே பெரிய நன்மை. பிரச்சனை தரக்கூடிய சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்க தான் செய்யும். ஏன்னா ட்ராவலிங் அதிகமாக இருக்கும். நேரத்தில் இது வரைக்கும் சுத்தாத சுற்றலாம் நம்ம திரும்ப சுற்ற போகிறோம். ஒரு ஆப்ரேட்டிங் சுத்த விட போகிறார், ஒரு வேகத்தை ரிங்கு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது, எதனால் நடக்குதுன்ற மாதிரி எண்ணங்கள்லாம் உருவாகும். ஒரு ரிங்கு நாம் இது மாதிரி ரிங்கை நாம் பார்த்ததே இல்லையே சாமி, இவ்வளோ ரூபாய் சம்பாரித்த மாதிரி தெரியலையே. அந்த யோகமெல்லாம் பெறுகின்ற காலம், தைரியம், தன்னம்பிக்கை, அரசாங்க தரப்பு, அரசியல் தரப்பு, எதனா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் உயர்வணி தரக்கூடிய இடத்துக்கு வரப்போகுதுங்க சாமி. வேலை வாய்ப்பா அரசாங்க தரப்பு உத்தியோகமாக கண்டிப்பாக கிட்டும். இந்த போர் வீரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது, நாம் இது வரைக்கும் மிலிட்ரியோ எதுக்காகவும் நான் ட்ரை பண்ணியிருந்தேன், எல்லாம் கிடைக்கலாம். இந்த ஆண்டு எல்லாமே ஜூன் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மார்ச்லேருந்து உங்களுக்கு எல்லாம் நிலைமையெல்லாம் ஜனவரிலேருந்தே கூட கிடச்சிடும், அது வேறு விஷயம். இருந்தாலும் மார்ச்லேருந்து நிலைமையெல்லாம் மாறி உங்கள் கைக்குள்ளே வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ராகு பகவான் ஏற்றத்தை கெடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிங்க ஐயா. செல்வத்தை உங்களால் அள்ள முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். கமர்ஷியல் இந்த பிஸ்னஸ் தான் பண்ணலாமா, அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, எதில் போட்டாலும் வின் பண்ணி நீங்கள் வெளியே வருவீங்க. அந்த மாதிரி ஒரு தகவலான அமைப்பு இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலன். இந்த காலம் உகந்த காலமாக இருக்கும். குழந்தை பேர் கிட்டக்கூடிய காலம், திருமண பாக்கியம் கிட்டக்கூடிய காலம். இதில் எதுவுமே உங்களுக்கு குறையே கிடையாது சுவாமி. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் 2 பேருக்குமே சொல்கிறேன், மனம் முருகவே சொல்கிறேன். உங்களை மகர ராசிக்கார இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலம். அதை விட 4 மடங்கு உங்களுக்கு பர்சன்டேஜ் சொல்லப்போனால் 100க்கு 100 பாகம், 200 பாகம் கூட சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்குது கிரகங்கள். வலிமை பெற்று காணப்படுது. பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி. ஒரு நாள் ஒரு பொழுது கூட உங்களுடைய செயலாக்கங்கள்லாம் வெற்றி 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 என்பதை நீங்கள் உணர்த்தி கொண்டே இருப்பாங்க. பொறுமையுடன் இந்த 3 மாதங்கள் கடந்து வாங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஏன்னா இந்த நேரத்தில் யாருக்கும் சரியில்லை. இந்த சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுய ஜாதகத்தை நாம் ஆய்வுக்கு எடுத்தால் தான் இந்த பலாபலங்கள், தசாபுத்தி, கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமை. இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஜோதிடர்கிட்ட கேளுங்க, கன்சல்டிங்கில் கேளுங்க ஐயா. இந்த ஜென்ரல் ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறீங்க. வருமானம் அதிகமாக வரும் இந்த நேரத்தில். இதை மக்களுக்கு இல்லாதவருக்கு இந்த நேரத்தில் யூஸ் பண்ணி கொடுங்க ஐயா. இல்லாதவருக்கு உதவி செய்வதும், ஏன்னா அதை கன்ஃபார்மே பண்ணிட்டேன் நான். வண்டி வாகனம் போக்குவரத்து இது வரைக்கும் வாழ்க்கையே இல்லைன்னு சொன்னவங்க மொத்த பேருக்கும் வசதி வாய்ப்புகள் தலைகீழாக மாற்றக்கூடிய காலமாக வருது. இவை இழந்ததை விட பன்மடங்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும். இந்த நேரத்தில் இல்லாதவருக்கு உதவி செய்வது, இதுதான் சனி பகவானுடைய தன்மையை. நாம் அதெல்லாம் செஞ்சாவே அந்த கல்வி சார்ந்த விஷயத்துக்கு நாம் இல்லாதவருக்கு நாம் உணவு கொடுக்கறது, அனாதாசிரமங்களுக்கு செல்வங்களை கொடுத்து, முதியோர் இல்லத்துக்கெல்லாம் நாம் முடிஞ்ச நன்கொடை கொடுக்கறது, முக்கியமாக நாம் தொன்று கொண்டு நம்ம தாயார் தந்தையாரை நாம் கவனிச்சுக்கிட்டு வயதான மூப்பில் இருக்கிறவங்களெல்லாம் இதெல்லாம் செய்தாவே நோய் நொடியோடு இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச உதவி அதெல்லாம் செய்தாவே உங்களுடைய ஏற்றம் தரக்கூடிய சனி பகவான் எல்லாத்தையும் உயர்வான நிலைமைக்கு எடுத்துச்சிட்டோம். நீங்கள் பரிகாரம் பண்ண தேவையில்லை, கோயிலுக்கு போக தேவையில்லை, எதையும் பண்ண தேவையில்லை.
இதை செய்தாலே போதுமானது, உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். இந்த 2025 புத்தாண்டு மகர ராசிக்கு யோகம் தரக்கூடிய ஆண்டாகவும் பெரிய செல்வத்தினராகக்கூடிய ஆண்டாகவும் இந்த காலம் கொடுக்கும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படணும் அவசியம் இல்லை. மாற்றம், முன்னேற்றம் எல்லாம் என்னென்ன வேணுமோ வாங்கிக்கங்கய்யா. இந்த காலம் உகந்த காலமாக உங்களுக்காக வருது. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.